வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா மீன் தான் வாங்கிட்டு வந்திருக்கோம். இன்றைக்கி மீன் என்னென்ன மீன்லாம் வாங்கியிருந்தோன்னு பார்த்தீங்கன்னா லேடி ஃபிஷ்னு சொல்கிற கிழங்கா மீன் 200 இந்தியன் சால்மன் காலா மீனுக்கு 200 வாங்கியிருந்தோம். வந்த உடனே மீனை கழுவி தூர வச்சாச்சுங்க, அதாங்க பெரிய வேலை. அதுக்கப்புறம் ஒரு சட்டியில் சின்ன வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் போட்டு மீன் குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் எல்லாம் போட்டு மீன் குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நாங்கள் எப்போவுமே மீன் குழம்பு வந்து வறுத்து அரைச்சி தான் வைப்போம். நீங்கள் எப்படி வைப்பீங்கன்னு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். இது எல்லாமே நல்லா வதங்கி வந்தோடனே ஒரு மிக்ஸி ஜாருக்கு ஆற வச்சு மாற்றி அரைச்சி வச்சுக்கோங்க. அரைக்கும் போது கொஞ்சம் தேங்காய் தண்ணி ஊற்றி சேர்த்து இந்த மாதிரி நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த கேப்பில் சோறு வச்சிடலான்ட்டு உலை கொதிச்சோன்னே அரிசியும் போட்டாச்சு. இந்த அரைச்ச பேஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாங்காய், புளி, தக்காளி இது எல்லாமே கரைச்சி வச்சாச்சு. இப்போ நம்ம மீன் பொரிக்கிறதுக்கு விரவிடலாம். ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்து மேகி, ஃபிஷ் ஃப்ரை மசாலா, கார்ன்ஃப்ளவர், உப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா விரவி வச்சுருங்க. நம்ம மீன் குழம்புக்கு கரைச்சி வச்ச மசாலாவை நல்லா அடுப்பில் கொதிச்சதுக்கப்புறம் மீனை போடுங்க. மீன் போட்டு ஒரு 5-10 மினிட்ஸில் ஆஃப் பண்ணிடலாம். மீன் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ தாளிக்கிறதுக்கு ரெடி. ஒரு பொரிக்காஞ்சட்டியில் மீன் குழம்புக்கு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். எண்ணெய், கடுகு, வெந்தயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொஞ்சம் வெங்காயம் போட்டு நல்லா பொரிஞ்சு வந்தோடனே அதை அப்படியே மீன் குழம்புல எடுத்து ஊற்றிடலாம். மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ரசத்துக்கு தாளிப்பு ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை அப்படியே ரசம் புளி கரைச்சி வச்சதில் அந்த தாளிப்பு எடுத்து அப்படியே ஊற்றிட்டோன்னா ரசத்தை அப்படியே கொதிக்க வச்சோன்னா ரெடி ஆயிடும். சோறு ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம மீனை பொரிச்சு எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, இன்றைக்கி நம்ம வீட்டோட ஸ்பெஷல் இவ்வளோ தாங்க. லைக் பண்ணுங்கள், சேட் பண்ணலாம், கண்டுபிடிச்சிட்டு பண்ணுங்கள்.